ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பனுக்கு பிடிச்ச நிறத்தை சரியாக தொடுன்னு சொன்னவனே சற்றும் யோசிக்காமல் நீ கருப்பு நிறத்தை தொட்டுட்ட. கருப்பு நிறம் என்னுடைய நிறமாக உன் கண்களுக்கு தெரியலாம், ஆனால் என்னுடைய மனசும் வெள்ளை, நான் விரும்பி அணியக்கூடிய விபூதியும் வெள்ளை. அது மட்டுமல்லாமல் எனக்கு பிடிச்ச உடலுக்கும் மனசுக்கும் குளிர்வை தரக்கூடிய சந்தனமும் சந்தன நிறம்தானே. இப்படி எல்லா நிறமும் என்னால் படைக்கப்பட்ட இந்த 3 நிறங்கள் மட்டுமல்லாமல் மற்ற எல்லா வண்ணங்களும் கூட எனக்கு பிடிச்ச வண்ணங்கள் தான். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என் பிள்ளையான உனக்கு பிடிச்ச நிறத்தையே, உனக்கு பிடிச்ச விஷயங்களையே உன் வாழ்க்கையில் கொடுக்க முடிவு செஞ்சுட்டு தான் எனக்கு பிடிச்ச நிறத்தை நீ சரியாக தொடுறியான்னு பார்த்தேன். எல்லாமே என்னால் படைக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது எந்த நிறம் எப்படி எனக்கு பிடிக்காமல் இருக்கும்? எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு உயிர்களும், ஒவ்வொரு ஜீவராசிகளும், ஒவ்வொரு பொருட்களும் என எல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயங்களாக தான் நான் படைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீண்ட நாளாக உனக்கு பிடிச்ச விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கலைன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சதால தான் உனக்கு பிடிச்சதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய எண்ணத்தோடு உன்னை தேடி வந்தேன். நாளை நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் நிறைவேறி உன் வாழ்க்கையில் ஒளி பரவப்போகுது. இத்தனை நாளாக உனக்கு உதவி செய்யவும் உனக்கு நல்லது சொல்லவும் யாருமே இல்லாமல் நீ தனிமையை உணர்ந்ததால் தான் உன்னை காப்பாற்றணுன்ற எண்ணத்தோட, கருணை பொங்கும் மனசோட உன் அப்பன் கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போவுமே நீ அவசரப்பட்டு பேசாதன்னு நான் சொல்லியிருக்கேன். சில நேரங்களில் நீ உன்னையே மறந்து உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு பேசும் வார்த்தைகள் உன்னை நேசிக்கும் இதயங்களையும் புண்ணாக்கி காயப்படுத்திடுதுங்கிறத மறக்க வேணாம். ஒரு சிலருடைய எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை சுற்றி இருப்பதால் அது உன்னையும் பாதிச்சு உனக்கும் நல்லது நடக்க முடியாமல் தடுக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஒரு சிலர் எப்போவுமே எல்லாத்தையுமே எதிர்மறையாக தான் யோசிப்பாங்க. தப்பு நடந்துருச்சு, தப்பாக போயிடும், தவறு தான் நடக்கும்னு யோசிக்கக்கூடிய சில எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன்கிட்ட வந்து பேசும்போது உன் மனசையும் குழப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க சொன்னதையெல்லாம் கேட்டு மனசில் ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு பயப்படாமல் கவலைப்படாமல் அதை அப்படியே விட்டுட்டு நடக்க வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து. உன் மனசில் எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாத வரைக்கும் எல்லாமே உனக்கு நல்லதாகவும் சரியானதாகவும் தான் நடக்கும். இந்த கருப்பசாமி மேலே நம்பிக்கை வச்சிருக்க என் அன்பு பிள்ளையான உன்னை தோற்று போகும்படி நான் விட்டுடுவேனா என்ன? நீ என்னதான் நம்புன, இப்பையும் என்னதான் நம்பிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இனிமேலும் நீ என்னையே நம்பும்படி உன்னுடைய எல்லா துன்பங்களையும் துரத்தி அடிக்க போகிறேன். என்னை வணங்கக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் வலிமையும் பலமும் இருக்குங்கிறத நீ மறந்துட வேணாம். இந்த உலகத்தில் எப்பவும் யார் மனசையும் காயப்படுத்துகிற மனிதர்கள் ஒரு விஷயத்தை யோசிக்க மாட்டாங்க. என்னைக்கு யாரையாவது திட்டி சண்டை போட்டு கோவப்பட்டு கத்தி பேசிடலாம், நாளைக்கு அவங்க இந்த உலகத்தில் இருப்பாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது தானே. இன்றைக்கே நீ ஒருத்தவங்கள திட்டிட்ட, கோவப்பட்டு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிட்ட, நாளைக்கு அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அதை நினச்சி உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அப்புறம் நீ நினச்சாலும் அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியாதல்லவா. அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு முடிவு எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாத நிரந்தரமற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய யாருமே யார் கூடயும் சண்டை போடவோ கோபப்பட்டு கத்தவோ யார் மனசையும் புண்படுத்தவோ வேணாம்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாழும் வாழ்க்கை முழுவதையும் இன்பமாய் வாழ்வதற்கான வேலைகளை பாரு. யார் உன்னை நிராகரித்தாலும் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் நெஞ்சு உடைஞ்சு போக வேணாம். யாராவது உன்னை தூக்கி எறிஞ்சாங்கன்னா இந்த கருப்பசாமி நான் உன்னை மேலே தூக்கி விடுவேன். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதில் மூழ்கிட வேணாம். என்னவானாலும் மிதக்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எந்த விஷயத்தையும் முதல்ல செய்ய ஆரம்பிக்கும் போது இது முடியுமான்ற சந்தேகம் கூட வரலாம். ஆனால் முழு நம்பிக்கையோட கஷ்டத்தை சமாளிச்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டீன்னா எல்லாமே சுலபமாக மாறிடும் என் செல்லமே. நீ யாராக இருந்தாலும்
எப்போதுமே உனக்குன்னு ஒரு தன்மானமும் தைரியமும் இருக்கும்படி பார்த்துக்கோ. எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் உன் தன்மானத்தையும் தைரியத்தையும் நீ விட்டுடக்கூடாது. இந்த நாளில் உனக்காக நீ என்ன நினைக்கிறியோ அதையெல்லாம் உன் விருப்பம் போல செய்ய தயாராகு. கூடிய சீக்கிரம் நடக்க போகிறது எல்லாமே சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான காரணத்தோட நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இன்று முதல் பல மடங்கு சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது நீ எத்தனை நாள் இந்த மண்ணில் உயிரோடு இருந்தங்கிறது கிடையாது. எத்தனை பேரோட மனசில் நீ உயர்வாக இருக்கிறாய் என்பதை பொறுத்து தான் வாழ்க்கை. பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனசு தான் பெருசுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீ வாழ கற்றுக்கணும்.